Real incidents may inspire your life. Part 1 இந்த வீடியோ. 2013ல யூஎஸ்ஏவோட கன்சஸ் சிட்டியில் இருந்த ஒரு ஹோம்லெஸ் மேன் தான் பில்லி ஹேவிஸ். இவருக்கு சாரா டார்லிங்னு ஒருத்தங்க ஒரு தடவை டொனேட் பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்த காயின்ஸை தர்மம் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது அவங்களோட பர்ஸில் இருந்து மிஸ்டேக்காக அவங்களோட என்கேஜ்மெண்ட் ரிங், அதுவும் டைமண்ட் ரிங், மிஸ்டேக்காக அவர் வச்சுருந்த டப்பாவில் விழுந்துருச்சு. அவர் அதை நோட் பண்ணலை, அவங்களும் அதை நோட் பண்ணலை. பட் ரெண்டாவது அவர் அதை பார்த்துட்டு எடுத்துக்கொண்டு ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் காணிச்ச போது கடைக்காரங்க அவருக்கு $4,000 ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பட் அவர் அந்த ஆஃபரை ஏற்றுக்கல. அவர் யோசிச்சது என்னன்னா, தான் மேலே அன்பு காட்டின ஒருத்தங்க, தான் மேலே இறக்கம் செலுத்தின ஒருத்தங்களுக்கு நம்ம மிகப்பெரிய துரோகம் பண்ணுவோன்னு. ஸோ அவருக்கு அது இவங்க எங்கே கிடச்சதோ அதே இடத்துல வெயிட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நேரம் கழித்து அந்த சாரா டார்லிங் திரும்ப அங்கே வந்திருக்காங்க. பல இடங்களை தேடி பார்த்துட்டு கிடைக்காதுன்னு அவங்க நினச்சிட்டு அந்த டைமில் அந்த ரிங்கை பார்த்த உடனே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த ரிங்கு கிடைச்ச உடனே அவரோட நேர்மையை பாராட்டி அவருக்காக ஃபண்ட் ரைசிங் பண்ணியிருக்காங்க. இப்படி இவர் ஒரு ஹோம்லெஸ் மேனு, ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபண்டில் கலெக்டான அமௌண்ட் மட்டும் $1,000 இல்லைங்க, $2,00,000. அந்த முழு அமௌண்ட்டையும் கலெக்டான பிறகு அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் அந்த அமௌண்ட்டை வாங்கினதுக்கப்புறம் அவருக்கு ஒரு வீடும் அவர் வாங்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தினால அவர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனதுனால அவர் பல வருஷங்களுக்கு முன்னால் தொலைச்ச அவரோட குடும்பத்து கூட சேர்ந்துக்கிட்டாரு. எல்லாம் ஒரு சின்ன விஷயத்தினால. நேர்மையா இருந்தோம் வைங்களேன், அதுக்கான பலனும் பரிசும் என்னைக்கும் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும். ஸோ இதே போல் இன்ஸ்பைரிங்கான ஃபேக்ட்ஸ் கண்டென்ட்ஸ் பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.